கொஞ்சம் அந்த வேலையை அப்படியே வேகமா வேகமா சந்தோஷமா வர வேலையை ஏன்னா ஒரு கொலை பண்ணிருக்காம இல்லையா அவர் பண்ண மாட்டாங்க சூழ்நிலை பண்ண வச்சுட்டு ஆமா காட்டு வழி விட்டு சாட்டு போலையே வந்துட்டான் நடக்காம ரத்த விரி அப்படியே வாரான் சரி வரும்போது தண்ணி தாங்க அதிகமாயிட்டு ஒரு பக்கத்துல பாங்கடர் இருந்துச்சு எட்டி பார்த்தா சரியாவது கருங்கன்னு பாங்கடர் ஏ அப்பா பாங்கடரு கிணத்துக்குள்ள இறங்கிட்டான் ஆமா இறங்கி வச்சிருந்தான் பாருங்க கரை போட்ட வேஷ்டி பொட்டனா நகை அத கூட படித்துற கண்ணில வச்சா அப்படி தண்ணி 2 கைட்டு கோடுறான் தண்ணி குடிக்க கருங்கல்லுக்குள்ள இருந்தது நாகம் கருநாகம் அந்த வேலையை தீண்டியது தீண்டிய உடனே எது செஞ்சான் அப்படியே துடி துடித்து செத்தா வெள்ள நோரகைக்கு அவனும் மாண்டு மணிந்தான் காப்பாற்ற யாரும் இல்லை வாங்கறது கடத்துக்குள்ள யாரு வருவா காட்டுக்குள்ள யாரு இருப்பா இந்த பொட்டனை இருந்தது பெரிய பொட்டன நகை 6 லட்சம் பொண்ணு உடம்பு அதை கிடத்திக்குள்ள விழுந்தது அதான் சொல்வார்கள் சிவஞ்சக்தி குலநாசம் சொல்லுவாங்க கோயில் துட்டு நம்ம துட்டு ஒருவா இருக்கலாம் ஆமா கோயில் உள்ள துட்டு நம்ம கிட்ட இருக்க கூடாது தெய்வம் நின்றுதான் கேட்கும் அதானே சிவன் கோயில் சொத்து அழிவிக்கலாம் நினைச்சானே அது முடியுமா யாரா இருந்தாலும் சரி கோயில் சொத்தை சாப்பிட முடியாது அழிவிக்க முடியாது ஆசைப்பட்டா கூலி கிடைக்கும் அதான் வேலையை செத்தான் பாம்பு கடிச்சு அழிவிக்கல காசியை அழிவிக்கல கிணத்துல விழுந்துட்டேன் அவனும் மாண்டு மடிந்தான் ஆனா இந்த பலகை ஊரில் மாறி கண்டு தாய்க்களை மகளை கூப்பிட்டா ஏ மகளை நட்டுவான் தங்கச்சியும் சொன்னேன் ஏரியில தேடி போவாதே கேட்க மாட்டேன்னு ஐயா ஏடி பேருக்கா நீ போ ஏரியில கூட்டிட்டு வந்தா வீச்சல வந்துடும் பாப்பான கூட்டு வர பணச்சல வந்துருப்பா தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு வந்துரு நட்டுவ மாட்டான் தங்கையை தேடி வாரான் பாருங்க தங்கையை தேடி எப்படி வாரான் பாருங்க எப்படி நட்டு வருகிறான் தங்கையே தேடி அப்படி வரக்கூடிய போது அங்கே ஆடு மாடுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணன்மார்களிடம் வந்து கேட்கிறார் அண்ணன்மார்களே ஆடு வைக்கும்
அண்ணன்மார்களே என் அறிக்கடையை கண்டீர்களா? என் தங்கச்சி கடிகளையா மாடு மேய்க்கும் ஆளாவிகளே என் மங்கையை வந்தார்களா? என் தங்கை வந்தாளா? ஒரு பெண் வந்தாளா? அப்படின்னு கேட்டு 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 வரான். அதுல ஒரு ஆள் சொன்னார், ஐயா என்ன மத்தியானம் போல நல்ல வெயில், சரியான வெயில், ஒரு பெண் அழகா இருந்தா கட்டு முட்டுமா அழகா இருக்கா. ஆமா, அதோ இருக்கு பாருங்க வாழ்ந்தோடு மணல். மணல் அப்படிதான் நடந்து போய்கிட்டு இருந்தா. அங்கதான் போனா. அப்படியா? ஆமா. ஏறிட்டு பாக்குறான் அந்த வனத்துல காகமும் கழுகும் அப்படியே வட்டப்படுது. அவதான் அங்க மாண்டு கிடக்காட. உடனே பார்த்த ஆகா காகம் கழுகு வட்டு விடுவதை கண்டு தமையன் ஓடி நட்டு விட வந்து பார்த்தான். அதே வாழ்ந்தோடு மணல் வட்ட கள்ளி நிழல் மூட்டை அருகிலே செத்து கிடக்கிறாள் தங்கை லட்சுமி. மாண்டு மடிந்து கிடக்கிறாள். தங்கையை கண்டான் தமையன் அழுதான். முட்டி முட்டி அழுதான். என் தங்கையே, உன்னை நம்பி வந்தவரை கொண்டுட்டானா? பாவி பெண்ணென்றும் பாராமலே இப்பெரிய செயலை நடத்தி வைக்கின்றான் அந்த துரோகி. யாரு? வேதியே. பெண்பாவம் வெல்லாதல்லவா? அந்த பெண்ணை கொல்லலாமா? என் தங்கையே, இப்படி நம்பி இவரை நம்பி வந்ததே ஒரு மோசம். அம்மா நாசம் பண்ணி விட்டானே என் தங்கையை என்று தங்கை இறந்த கல்லிலே தமையனோட மூட்டை நம்ம செட்டு ஓனருக்கும் உடபிறந்தாருக்கு என்ன செய்ய? அப்படி சொல்றீங்களோ? பாசம் ஒரு ஓரமா இருக்கு, தனி இருக்கும், பிறகு பாசம் விடாது. அது உண்மைதான். ஆனால் இந்த வேலையின் பாப்பானும் ஆண்டான், நட்டுவனும் ஆண்டான், சரி அங்கே லட்சுமியும் ஆண்டான், அவளும் மாண்டிட்டான். 3 உயிர் வன்கொலையா மாண்டிருக்கு. மாண்டிட்டு இந்த மாண்ட 3 உயிர் எங்க வருது? கைலாசத்துல எவ்வளவு மகாராஜனுடைய கோட்டைக்கு வருது. கோட்டைக்கு வருது 3 உயிர்களும் மாண்டலே உயிர் அம்மா எசக்கியா பெருக்கணுமே. ஆமா, அவ விடுவாளா? விடவே மாட்டா. அங்க வந்து ஆளாடி ஓடுதான். ஆமா, அதே குரல் ஓடிட்டு இருக்கா. யமதர்மராஜன் பார்த்தா, ஐயா சித்திரமுத்திரையாரே சுவாமி, 3 உயிர் வந்தலையா மாட்டு நிக்கி. மாட்டு நிக்கி. இதுக்கு வழி என்ன? இதுக்கு என்ன சொல்லலாம்? கூப்பிடு பகவானே. ஆளாடி கூப்பிடு. பகவான் பார்த்தா, சித்திரமுத்திரையாரே சுவாமி, இந்த அம்மாவுக்கு இப்ப 2வது பிறவி. இவன் 3வது பிறவி. எங்க போய் பிறக்கணும்? அதான் முப்பிறவி. இசக்கியாக பிறக்க வேண்டும். இவனை கொன்னாலே வேலையே அப்பா நந்தனரு. இவன் பழி சீக்கிரம் பலகை ஊர் அழிக்கணும். பழகி கூட பண்ணணும்.
இவ இப்ப 3வது தடவை அம்மா லட்சுமி 3வது தடவை இசக்கியா பிறக்கணும். பிறக்கணும். இந்த இசக்கியம்மனாக எங்க பிறக்கணும் தெரியுமா? எங்கே பிறக்க வேண்டும்? சோழராசனுடைய அரண்மனையிலே. அரண்மனையிலே சோழராஜன் மனைவி திருத்தேவிக்கு பிள்ளையாக. பிள்ளையாக. அம்மை இசக்கியாகவும். சரி. அவ அண்ணன் நட்டுவன் செத்தாரே. மாண்டு வழிதானே. மாசத்துல இறந்தாரே. இறந்தானே. யாரு? உடவரம் தான். அம்மா. அவமெல்லாம் அண்ணன். அதுல அண்ணன். இவருக்கு அண்ணன் வாய்த்திருக்க. ஆமா. ஆமா. அப்படி இருக்கணும்ல ஐயா. யாரும் வாய்க்கணும், தம்பியும் வாய்க்கணும். உடம்பு பிறப்பு அப்படி இருந்தாலும் இருக்கணும். அதனால இந்த வேதியன் பாப்பானம் ஆண்டிருக்கா. இந்த நீலையும் நீலனுமாக. சரி. யார் இசக்கியம்மை வந்து நீலனும் நீலியுமாக பிறக்கணும். அவன் மட்டும் பிறந்தாலும் போதெல்லாம் அவன் அண்ணன் நட்டுவனும் பிறக்கணும். சோழசேர பட்டணத்துல இவன் இசைக்கு பழிவாங்கணும் இல்ல. பாப்பானே. இந்த பாப்பானே இவரை இப்ப எப்படி பிறகு செய்யணும் தெரியுமா? இவருக்கு 2வது தடவை செட்டியாராக இவரை பிறகு செய்யணும். செய்ய வேண்டும். ஆனந்தன் செட்டி. விநாயகர் செட்டிக்கு மகன் ஆனந்தன் செட்டியா இவரை பிறகு செய்யணும். இவரை நான் 2வது பிறகு செஞ்சு நான் பழிக்கு பழி வாங்கணும். ஆமா, பழி சீக்கணும். நான் விட மாட்டேன். நான் யாரு? எசக்கி. அவன் நடத்தி காட்டுவேன். இல்லைன்னா அவளுக்கு கூட கொடுப்பனா கொடுப்பேன். அதனால இந்த நீலியின் தாயாகப்பட்ட இசக்கிக்கு 2வது பிறவி 3வது பிறவி பிறக்கணும். 2வது பிறவி செட்டியாராக இந்த நம்ம வேதியர் பிறக்கணும். அங்க போய் பிறக்கணும் என்று பகவான் வரமளித்தார். ஏன்னா தலை ஏழங்க அப்படி இருக்க. அதான் சொல்வார்கள் ஏழுல தப்பவே தப்பாது. தப்ப முடியாது. அங்கதான் சித்திரபத்தினாரும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் நம்ம பிறக்கும் பிறப்புல பாவம் செய்யக்கூடாது. புண்ணியம் செஞ்சு வைங்க, அடுத்த ஜென்மத்துல நல்லதே நடக்கும். பாவம் செஞ்சு வைங்கள மறு ஜென்மத்திலையும் நம்மளுக்கு கஷ்டம் தான். என் ஆண்டவன் பகவான் சொன்னபடி என் அம்மையான இசைக்கு நீலி நீலனமாக எங்கேயா பிறக்க போகிறான். மக்களோடு மன்னவன் மன்னவனோடு மக்களுமாக எளியவன் மணியவன் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் நாட்டை அரசாட்சி முடித்து வருகிறார். அவரெல்லாம் மன்னவன். அவரை ஆண்டு வரக்கூடிய போது அவருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நாடு இருக்கு, நகரம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. கேட்கவா செய்தோம். அந்த சோழசேர பட்டணத்திலே மகாராஜன் கிரிக்கேரி அம்மையாரை எப்படி ஆண்டு வருகிறார் ஐயா? எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்?
அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. பிள்ளை இல்லை. ஏன்னா கடவுளுடைய சோதனை அப்படித்தான். என்ன எல்லாம் கொடுத்தா மூக்கு சேராத படிச்சுடுவான். செல்வாக்கு இருக்கும், செல்வாக்கு இருக்காது. அருள் இருந்தா பொருள் இருக்காது, பொருள் இருந்தா அருள் இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருந்தா தானே கடவுள் நினைப்போம். அவனால கடவுள் இல்லைன்னா அதான் அந்த திருச்சேரி அம்மை திருவயத்திலே குழந்தை செல்வை என்பது கிடையாது. கிடையாது. மனம் சொல்லிட்டார். சரி. மன்னன் முகம் பார்த்து சொன்னார். என்ன சொல்கிறார்? மன்னா, எவ்வளவுதான் ஒரு உலகத்திலே செத்து சுகத்தோடு ஆண்டாலும் கூட, அப்படி ஆண்டாலும் கூட நீங்க நீதி வாய்ந்த மன்னனாக ஆண்டு வருகிறேன். வருவீங்க. சேர சேர விட்டத்திலே ஆனா நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. நம்ம பாவம் பண்ணலையே, ஏன் நமக்கு பிள்ளை இல்லை என்று கணவன் முகம் பார்த்து தேவி சொல்லுகிறார். மன்னா, என் கணவா ராஜாதி ராஜமன்னா, மன்னருக்கு பிள்ளை இல்லாத கவலை, பிள்ளை இல்லாத இருக்கத்தான செய்யும். பெண்களுக்கு தான் கவலை இருக்கும். அந்த கவலை பெண்களுக்கு தான் இருக்கும். பயப்படவே மாட்டான், அழவே மாட்டான். அவதான் அழுவோம். சோழமன்னன் சொன்னார், பெண்ணை பிள்ளை இல்லைன்னா என்னமா பண்ண முடியும்? ஆண்டவன் அழுதாலும் நமக்கு கை குழந்தை கிடைக்கும். கவலையை விடு. இல்ல மன்னா, என்னை போல் பெண்கள் எல்லாம் பிள்ளையோடு வருகிறார். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று மன்னன் முகம் பார்த்து மனைவி சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார்? மன்னா, சின்ன மன்னா, நாம் வாங்க என்ற எனக்கு பிள்ளை இல்லை என்று கணவன் முகம் பார்த்து திருத்தேவி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? சோழநாட்டு மன்னவரே, என் கணவா, ஏன் மன்னா, நம் இருவருக்கும் பிள்ளை இல்லை, குழந்தை என்பது இல்லை. கவலைப்படாத, கண்டிப்பா நமக்கு ஒரு பாவம் பண்ணல. குழந்தை இருக்குமா? இருக்கும். பொந்தானம், பொருளானம், அந்ததானம், சுரதானம், ஆபரணத்தானம், தானம் தர்மம் கொடுத்தாச்சு, வாரி வாரி இறந்தாச்சு. அதனால கர்மம் தலை காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கர்மம் செய்தால் தலை காக்கும். அதனால கவலைப்படாத
ஆலயங்களை சென்று வழிபாடு பண்ணியாச்சு அது வீணாகாது, அது ஆகாது. இன்னைக்குமே ஆலய வழிபாடு பண்ணணும். இங்க என்ன கண்டிப்பாக நமக்கு அனுகிரகங்கள் கிடைக்கும் ஐயா. ஒரு கணக்கு தனி இருக்கும். ஆமா ஆமா, பகவான் தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் உடனே மாட்டாரு. உடுக்கார் என்ன பண்றாரு, காலக்கார் என்ன பண்றாரு, உடத்துக்கார் எங்க போறாரு, அதுக்குதான் எங்க போனாலும் மை மாந்திரிக தொழிலுக்கு மட்டும் போகவே கூடாது. அந்த தொழில் வந்து ஆகாது. ஆத்தாடி வினைய வச்சு வினைய இருப்போம், தினைய வச்சு தினைய இருப்போம். இந்த கோயில்ல போய் வணங்கலாம். சுவாமியே இசைக்கித்தாயே அம்மா கஷ்டமா இருக்கு, என் கஷ்டத்தை நீ காட்டா எல்லாரே நீயே பாத்துக்கோ அப்படின்னு அவன் பொறுப்புல விட்டுறலாம். நீயே செஞ்சுன்றோம். ஆமா சரி, அதுக்காண்டி அங்க போட இங்க போட போனா விடுவாளா? நாட்டுக்கார எப்ப உப்பம் நினைக்கப்படாது. ஆத்தாடி அதுவும் தப்பு. எல்லாரும் வாழணும், நாமளும் வாழணும்னு நினைக்கிறோம். கெடுவான் தான் வேலை நினைப்போம். கண்டிப்பா கெட்டு போவானுக்கு புத்தி எட்டு. இந்த திருத்தேரி அம்மை அரும்போது அதுக்குதான் சொல்ற கவலைப்படாதம்மா, தானம் தர்மம் நிறைய செஞ்சிருக்கோம். சரி, கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும். இருக்குமா? அஞ்சாதம்மா. உனக்கு பிள்ளை இல்லாத கவலை தானே பெரிய கவலை. இதான பெரிய திருத்தேரி சொன்னார் மன்னா, எனக்கு பெருங்கவலையாக இருக்கிறது மன்னா. இருக்கிறது மன்னா. அது மட்டும் இல்லை, என்ன இந்த மலடி மலடி என்று சக்கரவாணி பார்த்து நடப்பார் மன்னா. நடக்கார்கள் மன்னா. அதுதான் என்னுடைய மனம் பொறுக்கவில்லை. பொறுக்கவில்லை. சரி, பரவாயில்லை. பரவாயில்லை. வேணுமானால் நம்ம இன்னும் ஆண்டவனுடைய நினைத்து தவறு இருப்போம். தீராயுக்கு தெய்வம் தான் ஜாட்சி. அப்படியா? மனுஷனே முடியும். சரி மன்னா, எனக்கு குழந்தை வேண்டும். குழந்தை வேண்டும். நான் போய் கவர்ந்து வருகிறேன். வருகிறேன் என்று அந்த சோழராசனுடைய மனைவியாகப்பட்ட திருத்தேவி அம்மை எம்பியனாருடைய ஆலயம் ஆலயத்துக்கு வருகிறாள். எங்க வருகிறாள்? எங்க வருகிறாள்? எம்பியனாருடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு வருகிறாள். அந்த எம்பியனாருடைய ஆலயத்திலே வடத்திற்காக திருத்தேவியான வெண்மொழியாக இருக்க போகிறாள் ஐயா. அதனாலதான் புலத்த வரத்துக்கு நம்ம தவம் இருக்க இருக்கிறார். நானும் தவறு தான் பாக்கேன். எங்க இது வருஷம் 2 மாதமா இருக்கு. சரி, எங்களை மாதிரி இன்னும் தெரியல. அதான சோதனையா இருக்கு. என்ன செய்ய முடியும்? மதுரைக்கு வந்த சோதனை தான். சோதனை தான் இது. அப்படி இருக்கிற போது மதுரைக்கு வந்த சோதனை ஐயப்பனுக்கு வந்திருக்கு. இங்கேயும் வந்துட்ட நல்லா இருக்கும். அதான் அவர் ஆட்டி படைக்கல, ரொம்ப ஆட்டி படைச்சிட்டு அவர் கிரகம்மா. ஒரு ஆட்டா 2 ஆட்டா, ஒரு ஆட்டம் தாங்கலாம், 2 ஆட்டம் தாங்கலாம். ஆட்டம் ஆட்டம் பே ஆட்டம் பெரு ஆட்டம். அப்பப்பா. ஆனால் ஒரு மனைவி மூடுந்தாரோ அப்ப அவரு கெட்டிக்கார மட்டும் சொன்னான். 3 நாள் அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. அப்படி இருக்கிற போது சரி, அந்த வெறித்தேவியார் வெண்மொழியாள் வெண்மொழியாள் சிவனிச்சி எப்படி கவனிக்கா பாருங்க. எப்படி அம்மா இருக்கிறாள்? சார்ந்து கொண்டு அரைமணிகை சந்தனத்தால் கோலமிட்டு சார்ந்து கொண்டு வரமே அழகி.
சிவனை நினைச்சுக்கிட்டு அரகர 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 அரகரான தவத்தில் இருக்கான். அதெல்லாம் தவம் படிக்கும். ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக அப்படி சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரே நினைத்து நினைத்து அப்படி தவம் இருக்கும் போது அப்படி இருக்கக்கூடிய போது என்ன சிவனை நினைத்து நினைத்து கொண்டு அப்படியே வாயால் அமுது உண்டு. அமுது பச்சரிசி அமுது யாரு அதானே கையால் அமுது உண்டால் சரி, அந்த விரதம் படிக்காது வாயால் அமுது உண்டு. ஆண்டவரை நினைச்சு கடின தவம், கொடூரமான தவம். அத மாதிரி தவம் எங்கேயுமே இல்ல. அதானே பிள்ளைக்காக தான், ஒரு குழந்தை வரத்துக்காக, குழந்தை வரத்துக்காக அப்பேற்பட்ட தவம் இருந்திருக்கான். சரி, இப்ப பாருங்க என்ன எங்க தாளக்காரங்க பிள்ளை வேண்டாம் 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 கோயில் கோயிலா கும்பிடுறாரு. அவருக்கு தான் பிள்ளை எக்கச்சக்க கடவுள் கொடுக்காரு. எப்படி இருக்கு நிலைமை? அதுக்கு குறவு இல்ல. பிள்ளை 8 இருக்கு, மேல்படி மைனி ஒரு படியா இருக்காவோ. அதான் ஆசை யார விட்டுச்சு, அது பிள்ளாசை விடுமாட்டே. இந்த அம்மாவுடைய குழந்தைக்கு தவம் இருக்கிறார். அது தவம் இருந்து சிவனை நினைத்து அரகர அரகரா அப்படி ஒரு தவம் இருக்கிறார். அந்த நினைத்தேறி எப்படி தவம் புரிந்து வருகிறார் ஐயா? எப்படி அம்மா இருக்கிறார்? அதெல்லாம் தவம். அப்படி தவம் இருந்து ஆண்டவரை நினைத்து தவம் இருந்து வரும்போது அப்படி வரக்கூடிய போது இவன் தவநிலையை அறிந்தாரு சிவன். சிவபெருமான் எவ்வளவு ஒரு அற்புதமாக தவம் கொண்டிருக்கிறார். சித்திரமுத்தனாரு சுவாமி தலையத்தை புரட்டி பார்த்தீரா? எப்படி இருக்கு பார்த்தீரா? இப்பதான் இந்த அம்மா வயிற்றுல நம்ம நீளம் நீளையும் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். அதுக்கு கால கட்டாயம் கரெக்டா வந்தாச்சு. அதெல்லாம் நெருங்கிட்டு. ஆமா சரி, அம்மா பிறக்கணும், பாப்பான கொல்லணும், பலகை ஊரை அழிக்கணும். என் அம்மா இசைக்கின்னு உலகம் எல்லாம் பேர் வாங்கி சீமையிலே அமர்ந்து வரம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா சீக்கிரம் பிறக்கணும் அல்லவா? அவர் வந்து பிறக்கணும்ல. நிறுத்த வீட்டுலதான் பிள்ளை அடைக்கணும். யாரு பிறக்கணும்? தாய் பிறக்கணும். நம்ம லட்சுமி வந்து அம்மா இசைக்கு நீலியாகவும் அவன் அண்ணன் நட்டவன் நீலனாகவும் வேலை சொல்லிட்டாரு. சரி, அந்த விரதத்தை முடித்து கணவனும் மனைவியுமாக சோழநாட்டு ஆண்டு வரக்கூடிய அந்த அம்மா திருமயத்தில் பிள்ளை நிறைவு செய்தார். அவர் வயிற்றில் குழந்தை அடைக்கும் போது ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால கர்ப்பமுற்றிருக்கிறார்.
இவளுக்கு அந்த நேரம் காலம் எல்லாம் நல்லா இருந்தா தான் நல்லா நடக்குமே. அதான அவருக்கு நேரம் சரியில்லை. கருவேப்பிலை வச்சாலும் கருவேப்பிலை வேணும். அது இல்ல என்ன செய்ய பாண்டமா போச்சு. ஆனா திருத்தேவியை பார்க்கும்போது சேரமங்களுக்கு சந்தோஷம் விநாயகபுரம்ல கற்பப்பட்டு இருக்கான். மாதங்கள் திகழ்ந்தது 10வது மாதத்திலே அழைத்து வச்சு அழைத்து வரக்கூடிய ஓரியர் மங்கையருக்கு கை கொடுக்க கொடிபடியாக வலித்து கொண்டு தேவி வைத்து குழந்தை பிறக்க போகுது. என்ன குழந்தை பிறக்க போகிறது? தொடிபடியா வயிறு வலித்து ஒரு குழந்தைக்கு பிறந்தது பட்டமாடிக்கு பலன் கிடைச்சு விட்டது. அந்த 2 குழந்தை பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்கத்தான செய்யும். வெள்ளிக்கிழமை 2 குழந்தை ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கு. 2 ஆணா பிறக்கலாம் அல்லது 2 பெண்ணா பிறக்கலாம். இது எப்படி பிறந்திருக்கு? ஆணும் பெண்ணும் கையிலும் கழிச்சுமா பிறந்திருக்கு. அதான வெள்ளிக்கிழமை அதான 2 குழந்தை பிறந்திருக்கு. உள்ள அழுத சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியல. புள்ளிவா சத்தத்தோடு குழந்தைட்டு பிறந்திருக்கான் பிள்ளை. ஆமா அம்மா நீலி நீளம்ல பிறந்திருக்கான். பார்த்தா எட்டி பார்த்தா மருத்துவம் பிள்ளைய பார்க்க முடியல. பயங்கர சுலபத்தில் இருக்கு. தெய்வீக குழந்தை மாதிரி இருக்கு. அவருக்கு தெரியும் பெரிய மனுஷன் இல்லையா? ஆமா அப்படி குழந்தை பிறந்தவரே அந்த தாயிடம் தன்னுடைய குழந்தை கொடுத்து சேரி பெண்கள் சேட்டி பெண்கள் அன்று இரவு தூங்கிட்டான். அசந்து உலகிட்ட பிள்ளைக்கு அமிர்தப்பாலை கொடுத்து தொட்டல்ல போட்டிருக்கு. பிள்ளைய போட்டு 22வது நாளையில வளர்த்தவர் நாளையில வரவழைத்தார் சோதிடரை. சோதிடர் பார்த்தாரு. அவர் பார்த்தோன்னு சொல்றாரு, ஐயா இந்த நாட்டுக்கு உங்க வீட்டுக்கு சரி உங்க அரண்மனைக்கு ஆகாது. ஆண் குழந்தை பெண் குழந்தையா 2 பிறந்திருக்கலாம். சரி ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கு. அழிவுதான் ஏற்படும். கோட்டைக்கு அழிவுதான் வந்துட்டு நன்மை நடக்காது. கனியும் கனியும் சின்ன பிறந்திருக்கு. சரி இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? என்ன பேர் வைக்கணும்? 2 குழந்தைக்கு பொருத்தமான பேரு. என்ன பேரு? நீல நீலி. அற்புதமான பேரு. அதான் நீலி நீலம் என்று பேர் கொடுத்தார். பிள்ளைக்கு கொடுத்து சோதிடருக்கு தெரியுது தெய்வீக குழந்தை என்று. அவர்தான் சொல்லுவாங்க, நாட்டுக்கு உங்களுக்கு அழிவுகாலம் ஏற்படுத்து. பொண்ணு பொருள் அத்தைக்கு அழிவுதான் ஏற்படுத்தும். பிள்ளை சோதனாக நமக்கு பிள்ளை விளைச்சதே பெருசு. சரி பிள்ளைய அற்புதமா வளர்த்துவாரா. அமிர்தப்பால் கொடுத்து தொட்டில போட்டு தோழி நல்லா ராராட்டுறா. அப்படி ராராட்டி பிள்ளையை தூங்க வைத்து எல்லாரும் தூங்க வெள்ளிக்கிழமை 12 மணி அளவில 12 மணி
கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.